அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, நம்மளுடைய எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையா இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நேத்து பார்த்தீங்கன்னா, எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா டிகிரி லெவல்ல யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ட பிறகு, அவங்களுக்கான கால் லெட்டரையும் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கால் லெட்டர வெளியிட்ட பிறகு, அந்த ரேங்க் லிஸ்ட்ல மொத்தம் 1673 ரேங்க் லிஸ்ட்ல முதல் கட்டமா அவங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ன்னு போடவே இல்ல. 10ஆம் பொதுவா 1ல இருந்து 75 வரைக்கும் மார்ச் 3 அப்படின்னு ஆரம்பிச்சு 825 பேர்களுக்கு மார்ச் 8 வரைக்கும் கவுன்சிலிங் போட்டிருந்தாங்க அப்படின்னு போட்ட உடனே, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். எல்லாமே அதுல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. இதோட முடிஞ்சான்னு. நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அப்படிலாம் கிடையாது. இது கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் பேஸ் தான். கவுன்சிலிங் 2 கண்டிப்பா வரும் அப்படின்னு நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது இதுக்கு முன்னால கூட இன்னைக்கு மதியம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம அப்பயும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். கண்டிப்பா கவுன்சிலிங் 2 வப்பாங்க. பேஸ் 2 கண்டிப்பா வப்பாங்க. ஏன் அப்டின்னா, அ அழைப்பானை விடுத்த எல்லாருமே கன்ஃபார்ம் வருவாங்க அப்டின்னு சொல்ல முடியாது. ஆனா முன்ன பின்ன மாறலாம். ஸோ அதனால கண்டிப்பா கவுன்சிலிங் பேஸ் 2 வப்பாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட் பேஸ் 2 வெளியிட்டிருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ற எல்லாமே அஃபிஷியலான அப்டேட்டுங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். என்ன நடக்குமோ நம்ம அதத்தான் வீடியோவா அப்லோட் பண்றோம். சும்மா நம்ம பேருக்கு ஒரே டாபிக்க வச்சு வீடியோ போடணும்னு அவசியம் இல்ல. கவுன்சிலிங் 2 கண்டிப்பா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம். அதே மாரியே கவுன்சிலிங்குடைய பேஸ் 2 கண்டிப்பா அவங்க விட்டுருக்காங்க. ஸோ மார்ச் 8ஓட முடிஞ்ச உடனே 1 நாள் பிரேக் விட்டு, திரும்ப 826 காமன் ரேங்க் லிஸ்ட்ல இருந்து 900 வரைக்கும் மார்ச் 10 காலையில, 901ல இருந்து 1000 வரைக்கும் மார்ச் 1 மார்ச் 10 மதியம், 1001லிருந்து 1125 வரைக்கும் மார்ச் 11, 1126லிருந்து 1250 வரைக்கும் மார்ச் 11 மதியம், 1251லிருந்து 1375 வரைக்கும் மார்ச் 12 காலையில, 1376லிருந்து 1500 வரைக்கும் மார்ச் 12 மதியம், 1501லிருந்து 1600 ரேங்க் வரைக்கும் மார்ச் 13 காலையில, 1601லிருந்து 1623 வரைக்கும் மார்ச் 13 மதியம். ஸோ பார்த்தீங்கன்னா, முதல் கவுன்சிலிங் பேஸ் 1ல 75 ஒரு நாளைக்கு 180 பேர் தான் கூப்பிட்டாங்க. காலையில 75 மதியம் 75. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அது அதிகமா அப்படியே அதிகமாகுது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மார்ச் 10, 11லே மேக்ஸிமம் எல்லா போஸ்ட்டுமே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா டிகிரி லெவல் போஸ்ட் மொத்தம் கம்மி தானே. அதனால எடுக்கிறவங்க எடுக்கிறவங்களுக்கு போகக்கூடிய அந்த கவுன்சிலிங் இத பொறுத்து தான் இருக்கு. அதனால நமக்கு லாஸ்ட் நாள்ல வருதே, நமக்கு போஸ்டிங் இருக்குமா? அப்டிலாம் நீங்க ஒண்ணும் நினைக்க வேணாம். ஒவ்வொரு கம்யூனிவல் ரீதியா எவ்வளவு போஸ்ட் இருக்கோ, அவ் அ அந்த ரேங்க் படி கண்டிப்பா இதாகும், குறையும். அதனால முன்னால போறவங்களுக்கு நல்ல போஸ்ட், அடுத்து வரவங்களுக்கு நமக்கு கம்மியான போஸ்ட் கிடைக்கும் அப்டிலாம் இல்ல. உங்களுடைய கம்யூனிவல்ல நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க? எத்தனாவதுல மொத்தம் கம்யூனில எவ்வளவு எவ்வளவு போஸ்ட் இருக்கு? அத பொறுத்து தான் இது மாறுபடும். ஸோ, அதனால நீங்க அடுத்து ஒண்ணும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நமக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு ரொம்ப பேர் கமெண்ட்ல கேட்கறீங்க இல்லையா? அதான் நான் பலமுறை சொல்றேன் சிம்பிளா. நீங்க எந்த காமன் ரேங்க் லிஸ்ட்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கம்யூனிவல்ல எவ்வளவு போஸ்ட் இருக்கு? இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. நம்ம கம்யூனிவலுக்கு எவ்வளவு போஸ்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட். செகண்ட் அந்த கம்யூனிவல்ல எத்தன பேர் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க? அதுல நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம்? இதுதான் டோட்டலா. இத மட்டும் பார்த்தாலே, நம்ம கன்ஃபார்மா கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு நமக்கு ஐடியா வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா, பிசில ஒரு 100 போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 100 போஸ்ட் இருக்கு அப்படின்னா, பிசில 100 போஸ்ட் இருக்கு. நான் ஒரு 50வது பிளேஸ்ல இருக்கேன். பிசி கம்யூனல் ரேங்க்ல. அப்ப எனக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒரு 80வது இடத்துல இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வாய்ப்பு இருக்கு. நான் 110ல இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் டவுட். ஏன்னா மொத்த வேக்கன்ட்டே 100 தான். ஆனா, இந்த 100ல இந்த காமன்ல போவாங்க இல்லையா? ஜெனரல்ல. அதுல 10 பேரு, 15 பேர் போனாங்கன்னா, எனக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்யூனிவல்லயும் நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம்?
அப்படிங்கிறத மாரி நீங்களே பண்ணிக்கிடலாம். இத போய் யாரையும் கேட்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம அதான் அப்பருந்து வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ டிகிரி லெவல்ல இந்த போஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்ட 1673 பேருக்குமே மார்ச் 1ல இருந்து மார்ச் 13 வரைக்கும் கவுன்சிலிங் கூப்ட்டுருக்காங்க. பேஸ் 1ல ஒரு நாளைக்கு 150 பேர கூப்பிட்டவங்க, பேஸ் 2ல அது 100 ஆகுது. 125 அந்த மாரி எண்ணிக்கை அதிகமாயிருது. 125 ஒரு நாளைக்கு கூப்பிடுறாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நாளைக்கு வந்து 150 இருந்தது போக, பேஸ் 2ல ஒரு நாளைக்கு 100க்கு மேல, 180க்கு மேல அப்டி போயிடுச்சு. இப்ப அப்ப மார்ச் 11 பாருங்க. காலையில 125 மெம்பர்ஸு, மதியமும் 120 மெம்பர்ஸ். ஸோ இந்த மாரி 250 மேலயாவது உங்களுக்கு அதிகமாயிருது இல்லைங்களா? ஸோ அப்ப வந்து கவுன்சிலிங் வந்து இப்ப விரைவில முடிஞ்சிரும். ஸோ இந்த கவுன்சிலிங் முடிந்த பிறகு டிப்ளோமாவுக்கான கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல எடுத்தவங்க பாதி பேர் டிப்ளோமாவிலயும் பார்த்து பண்ணுவாங்க இல்லையா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட்டு போனவங்க போக இப்ப குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் மாரி தான். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் மாரி தான். ஃபர்ஸ்ட்டு குரூப் 2 இன்டர்வியூ கவுன்சிலிங் நடக்கும். அதுல போஸ்டிங் தேர்வு பண்ணவங்க நான் இன்டர்வியூக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாரி தான் இதுலயும். டிப்ளமோ லெவல்ல உள்ளவங்க போஸ்ட்ல பி லெவல்ல உள்ளவங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதுல எடுத்த போஸ்டிங் போனவங்க, எடுக்காதவங்க பேலன்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்க அங்க எடுப்பாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ, அவங்க நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது நீங்க போய் கவுன்சிலிங்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பண்ணாம இருங்க. அது அடுத்த பட்சம். ஆனா நீங்க ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, தயவுசெய்து இன்னொரு வேலைக்கு போகாதீங்க. இன்னும் இந்த டிஎன்பிசி 7 போய் அட்டெண்ட் பண்ணாதீங்க. இந்த போஸ்ட்ட நீங்க ஒண்ணு கன்ஃபார்மா நமக்கு டிஎன்பிசி ஏஇ கிடைக்கும்னா, இந்த போஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இல்ல நமக்கு இதுவே போதும்னா அட்டெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து இதையும் எடுத்து, அதையும் எடுத்து ஏதாவது ஒண்ணு ஜாயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆளுக்கு பாதிக்கும். அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த போஸ்ட் வேஸ்ட்டா தான் போகும். கவுன்சிலிங் 3 பேஜ்லோட ஃபில் ஆகாது. அது அடுத்த எக்ஸாம் தான் தள்ளி போகும். ஸோ தயவுசெய்து இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. தேங்க் யூ.